ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ப்ரோ டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவி ரிவ்யூ போடுங்க ப்ரோ. செஞ்சுட்டா போச்சு. ஆல்ரெடி நான் செஞ்சுட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. சந்தானம், ஜிவிஎம், செல்வராகவன், மொட்ட ராஜேந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவியில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பிரேம் ஆனந்த். இந்த படத்தோட ஒன்லைன் ஹீரோ வந்து மூவி ரிவ்யூராக இருக்காரு. அவர் சொல்கிற எல்லா மூவி ரிவ்யூவும் ரேப் ஸ்டைலில் சாங்காக கன்வெர்ட் பண்ணி சொல்லுவார். அப்படி ஒரு நாள் ஹீரோ வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வருது. அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோக்கும் ஹீரோ ஃபேமிலிக்கும் ஒரு தேட்டர்ல இருந்து டிக்கெட் வந்திருக்கு. இந்த தேட்டரில் ஒரு படம் ஓடுது. நீங்களும் உங்களோட ஃபேமிலியும் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படத்தோட ரிவ்யூ சொல்லுங்கன்ட்டு அழைப்பு வந்திருக்கு. சரி போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபேமிலியோட போகிறாங்க. படத்தை பார்க்க போகிறாங்க. ஆனால் ஹீரோவும் ஹீரோ ஃபேமிலியும் அந்த படத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. ஸோ படத்துக்குள்ளே எதுக்கு மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு இந்த படத்துக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, அந்த படத்துலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையான்னு தான் படத்தோட முழு கதையே. இந்த படம் ஹாரர் காமெடி. ப்ரோ நீங்கள் கேட்கலாம், சந்தானத்தோட காமெடியெல்லாம் எப்படி ப்ரோ நீங்கள் இருந்துச்சுன்னு கேட்டால் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஆவரேஜாக தான் இருந்துச்சு இந்த படத்தில் காமெடியெல்லாம். சரி ஓகே ப்ரோ, இந்த படத்தில் ஹாரர் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹாரர் அவ்வளோ இல்லை, பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ரோ சந்தானத்தோட டீம் காமெடி இருக்கு ப்ரோ. ஏன் அவங்களாம் காமெடி பண்ணலையான்னு நீங்கள் கேட்கும்போது பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேன்னு தான் சொல்லணும். ப்ரோ படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி ப்ரோ இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃபெல்லாம் ஒரு லேக் ஃபீல் வரும் நமக்கு. ப்ரோ படத்தில் மியூசிக்கெல்லாம் ப்ரோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மியூசிக்கெல்லாம் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரோ படத்தில் ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி ப்ரோ இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்ல ஸ்க்ரீன் பிளே தான், கதை நல்ல கதை தான். ஆனால் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஓகே தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரோ படத்தில் விஎஃப்எக்ஸ் எடிட்டிங் அதெல்லாம் எப்படி ப்ரோ இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று, இந்த படத்தில் லாஜிக்கெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா லாஜிக் மிஸ்டேக் தான் நிறைய இருக்குது. ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவி எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. ஆவரேஜ் தான், பார்க்கலாம். ப்ரோ அடல்ட் கண்டென்ட் எதனா இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோடவே பார்க்கலாம், எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. படம் பார்த்துட்டிங்கன்னா படம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இதுக்கு மேலே தான் படம் பார்க்க போகிறீங்கன்னா பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவி ரிவ்யூ எப்படி இருந்துச்சுட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்த எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த மூவி ரிவ்யூ எப்படி இருந்துச்சுட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நம்ம மாமன் படத்தோட மூவி ரிவ்யூ போட போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வரக்கூடிய வீடியோ அப்பதான் டாங்கணும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நாளைக்கு மீட் பண்ணுவோம். இன்னொன்னு, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய் காய்ஸ்.